அனைவருக்கும் வணக்கம். தாவேகா கட்சி ஒரு தற்குறி கட்சி. அந்த கட்சி இருக்கிற அத்தனை பேரும் தற்குறி. அந்த கட்சியின் தலைமை ஒரு தலைமை தற்குறி அப்படின்னு பொதுவா இந்த கட்சி குறித்து தமிழ்நாடு கூட எல்லா அரசு கட்சியும் விமர்சனம் வச்சாங்க. நாங்க தற்குறியா, சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறின்ட்டு நாங்க தமிழ்நாட்டு அரசியல புரட்டி பட வந்த ஆச்சரியக்குறி அப்படின்னு சொல்லி விஜய் அந்த தற்குறிக்கான பதிலடி கொடுத்தாரு. அவங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமான கட்சிக்காரங்களுமே தற்குறிங்கிற வார்த்தையை கேட்டா அலறாங்க. நாமளும் ஏன் அவங்கள தற்குறின்னு சொல்லணும்? அவங்க உண்மையிலே தற்குறியா இல்லை தவுட்டு தற்குறியா அப்படிங்கிறத இந்த காணொலியை பார்த்தா தமிழ்நாட்டுக்குரிய எல்லாருக்கும் தெரிய வரும். இந்த காணொலியை உங்கள் குடும்பத்தில் யாராவது தாவேக்கால இருந்தால், யாராவது மரத்தில் ஏறக்கூடிய அணில்ஸ் உங்கள் வீட்டில் இருந்தால் தயவு செய்து அந்த காணொலியை அவங்களுக்கு போட்டு காட்டுங்க. இதை குறித்து நம்ம இந்த காணொலி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். லாஜிக்கே இல்லாம தற்குறி எங்களை சொல்லாதீங்கன்னு சொல்லி விஜய் சொல்லியிருந்தாரு. அப்போ லாஜிக்கோட தற்குறின்னு சொல்லாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நேற்று ஈரோட்டுக்கு வந்து இந்த தாவேக்கன்ஸ்ட யூடியூபர்ஸ்லாம் போய் மைக்க நீட்ட அவங்க கொள்கை குன்றுகளாச்ச கொப்பளிச்சிட்டாங்க. அந்த கொள்கை குன்றில் ஒரு குன்றுகிட்ட ஒரு யூடியூபர் போய் கேள்வி கேட்கிறாப்புல, இந்த மாதிரி கூட 5-6 கொள்கை தலைவர் இருக்காங்களே, அதில் யார் அவங்களுக்கு பிடிக்கும்னு கேள்வி கேட்டிருக்காங்க. எங்களுக்கு யாரையும் பிடிக்காது, எங்கள் விஜயை தான் பிடிக்கும். இல்லைங்க, 5 பேர் இருக்காங்க, அந்த 5 பேரில் ஒரு பேர் நீங்கள் சொல்ல ஆப்ஷனானு. அந்த கொள்கை தலைவர்கள் போட்ட புகைப்படங்கள் பின்னாடி நிற்குது. அந்த அதுக்கு முன்னாடி இருந்தால் அந்த பிள்ளை பேசுது. அதுக்கு முன்னாடி சொல்கிறாப்புல, இதில் யாரை பிடிக்கும் அப்படின்னா, சரி கேட்குறீங்கன்னு நான் சொல்கிறேன், இந்த இவரை பிடிக்கும். சரி அவர் பேரை சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியாததா? ஐயோ அவர் பேரை சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும் ப்ரோ. அதாவது எங்கள் ஸ்கூலில் சொல்லுவாங்க, அதாவது இந்திய வரைபடத்தை வந்து உலக வரைபடத்தை காட்டி, உலக உருண்டையை காட்டி இந்திய வரைபடத்தில் காட்டு அப்படிம்பாங்க. நான் காட்ட மாட்டேன். இந்திய வரைபடத்தை காட்டியா? காட்ட முடியாதுங்க. எதுக்கு? நான் இந்தியாவை காட்டி கொடுக்க மாட்டேன், என் தேசத்துக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களே. அது மாதிரி 5 கொள்கை தலைவர் காட்ட, என் கொள்கை தலைவர் நான் காட்டி கொடுக்க மாட்டேன். காட்டி கொடுக்குற பழக்கம் எங்கள் குடும்பத்திலே கிடையாது, எங்கள் விஜய் வகையறாலே கிடையாது. கொள்கை தலைவர்னு ஜெயிலியாக பிடிச்சி போட போகிறாங்க, காட்டியா அப்படின்னா போட்டோவை காட்டி தாடி வச்சிருக்காருயா, கண்ணாடி போட்டிருக்காரு, கொஞ்சம் ஃபால் ஹெட்டாக இருக்குது, யாருன்னு சொல்லியா அப்படின்னா தெரியாதுங்க, அவர் பேரை சொல்ல முடியாது அப்படின்றாங்க. அவர் ஈரோட்டுக்காரர் தான். ஈரோட்டுக்காரனா புதுசாக வந்திருக்காரு, அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார்? செங்கோட்டையன், கொள்கை தலைவர். கொள்கை தலைவர் பெரியார் பேரே அவங்களுக்கு தெரியல. பெரியார பேரை கேட்டால் புதுசாக வந்திருக்க செங்கோட்டையனை பிடிக்கும்ன்றாங்க. இப்போ 5 கொள்கை தலைவர்கள் அறிவிச்சாங்களா, உங்களுக்கு யாரை பிடிக்கும்? அதில் இப்போ ஜாயின்ட் பண்ணிக்கிறல்ல செங்கோட்டையன். செங்கோட்டையன் ஓகே. கொள்கை தலைவர் கொள்கை தலைவரில் எப்படின்னா சொல்கிறது, ஓப்பனாக சொல்ல முடியாதுல்ல. பின்னாடி தலைவர்களாக இருக்கிறாங்களா, இதில் யாரை உங்களுக்கு பிடிக்கும்? அவரை மட்டும்தான். என்றைக்குமே நான் செத்தாலுமே இவர் தான். மொதல் ஃபோட்டோவில் இருக்கிறது யாருங்க அது? நான் அவரை விட்டுருங்க, எனக்கு மெயினாக இவர் தான். யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு பிடிச்சதை பற்றி சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சதா? யார் அவர்? யாரும் உங்களுக்கு தெரியாதா? இல்லை, உங்கள் கொள்கை தலைவர் நீங்கள் சொன்னால் மக்கள்கிட்ட எனக்கு ஒரே ஒன்று, தளபதி மட்டும்தான். அப்போ அவர் யாருன்னு தெரில உங்களுக்கு? எனக்கு தெரியல. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? அவர் உங்கள் ஊருக்காரர் தான், பக்கத்தில் ஈரோடு பெரியார். தெரியுங்க. நான் உங்களை சொல்ல சொன்ன, நீங்கள் அவரை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க. இன்னொருத்தன் போய் கொள்கை தலைவர் 5 பேர் இருக்காங்களா, 5 பேர்ல உங்களுக்கு யாரை பிடிக்கும்னா எங்களுக்கு விஜயை தான் பிடிக்கும்ன்றான். இன்னொருத்தன் சொல்றான், கொள்கை தலைவரில் வந்து ஒருத்தரை பிடிக்கும். யாருங்க அப்படின்னா செந்தில் பாலாஜியா? இல்லைங்க, அந்த ஈரோட்டில் ஒருத்தர் இருப்பாருங்க பெரியார், அவர் தான் அவரை பிடிக்கும். ஈரோட்டில் பெரியார் பிறந்தாரு, இந்த தமிழ்நாட்டையே புரட்டி போட்ட நெம்புகோல், வகுப்பாதி பிரதித்துவத்தை விட்ட கடப்பாரை, யாரு அது பெரியாரு அப்படின்லாம் பேசி பார்க்குறாங்க. 120 வருஷமா 100 வருஷமா திராவிட இயக்கம் பெரியாரை கொண்டு போய் நாங்கள் சேர்த்துட்டோம்ன்றாங்க. கடைசியில் பார்த்தா ஈரோட்டில் இவன் கூட்டத்துக்கு வந்த கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சியின் கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு பெரியார் யாரும் இல்லை. ஈரோட்டில் யாரும் செந்தில் பாலாஜின்றான். செந்தில் பாலாஜி ஒரு கொள்கை தலைவர்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் நினைச்சு செங்கோட்டையும் கொள்கை தலைவரா? இப்போ 5 கொள்கை தலைவர்லாம் வந்து அறிவிச்சிருந்தாங்கல்ல, அதில் உங்களுக்கு யாரை பிடிக்கும்? நம்மளுக்கு விஜய் தான் தலை, எப்போவுமே விஜய் தான். அதுக்கப்புறம் ஈரோட்டில் அவர் பேர் என்ன, ஈரோட்டில் ஒருத்தர் இருக்கிறார்ல தலை, செந்தில் பாலாஜியோ ஈரோட்டில் பெரியார் சொல்கிறீங்களா? பெரியார் சொல்கிறீங்களா? தலை. இன்னொருத்தர் போய் ஒரு யூடியூபர் கேட்குறாப்புல, இந்த மாதிரி விஜய் ஆட்சிக்கு வந்தால் ஊழலை ஒழிச்சிருவாரா? கண்டிப்பாக ஊழலை ஒழிப்பார்.
ஊழலை ஒழிப்புறது அவருடைய ஒரே கோட்பாடு அப்படின்னாரு. ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி ஊழலை ஒழிப்பீங்க? அது ஜெயலலிதா படம் விஜய்க்கு பிடிக்குங்க, அதனால் வச்சிருக்காரு. இப்போ எனக்கு தான் கருணாநிதி படம் பிடிக்கும், ஸ்டாலின் படம் பிடிக்கும், அதனால நான் வச்சிருக்கிறேன். அது மாதிரி அவருக்கு ஜெயலலிதா படம் பிடிக்குது, அவர் வச்சிருக்காரு. அதாவது எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்காங்க பாருங்க. கருணாநிதி படத்தை பிடிக்குதா வச்சுக்க, ஜெயலலிதா படத்தை பிடிக்குதா வச்சுக்க, உதயநிதி ஸ்டாலின் படமும் வச்சுக்க. ஆனால் வந்து நாங்கள் வந்து நல்லாட்சி கொடுப்போம், நாங்கள் வந்து மாற்றத்தை கொண்டு வர போகிறோம். இந்த கூட்டத்துக்கு வந்துக்கிற ஒருத்தருக்கு கூட அரசியலுடைய அடிச்சுவடி கூட தெரியாது அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமான யூடியூபர்ஸும் எடுத்து வெளியே போட்டாங்க. அதையும் இங்கே பெருமையாக ஸ்டேட்டஸ் வச்சு உட்காந்துருக்கான். இவர் என்ன நல்லது பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? நல்லது, ஊழல் இல்லாத ஒரு அரசியலை கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்குள் பிறப்பட்டது. ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படம் இருக்கு. ஜெயலலிதாவோட புகைப்படம்ன்றது வந்து இப்போ எனக்கு வந்து கருணாநிதி புகைப்படத்தை கூட நான் வச்சுருப்பேன், ஸ்டாலின் படத்தோட வச்சுருப்பேன். அது எனக்கு பிடிச்ச தலைவரால் கூட இருக்கலாம். அதே மாதிரி விஜய்க்கு ஜெயலலிதா படம் பிடிச்சிருக்கலாம், எம்ஜிஆர் படம் பிடிச்சிருக்கலாம், செங்கோட்டையன் படம் பிடிச்சிருக்கலாம், யார் படம் வேணாலும் பிடிச்சிருக்கலாம், யார் படத்தை வேணா வச்சுக்கலாம். இதெல்லாம் தாண்டி ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை பார்க்கும்போது எனக்கு அஞ்சலையம்மாள் என்ன நினச்சிருப்பாங்க? ஒருவேளை அஞ்சலையம்மாளுக்கு ஆன்மா இருந்திருந்தா, இந்த ஆன்மாலாம் சொல்கிறாங்க இல்லையா, இறந்தவங்களுக்கு இருக்குன்னு, அதான் இருந்தால் என்ன நினச்சிருப்பாங்கன்னு கற்பனை பண்ணி பார்த்தேன். விஜயனுடைய வாகனம் வருது, அந்த பொண்ணு வந்து ஓடி போகுது. அந்த பொண்ணு ஓடி போன உடனே பக்கத்தில் போய் விஜய்கிட்ட ஃபோட்டோவோ விஜயை பார்க்கறதுக்காக ஓடி இருக்கு. அதை பார்த்துட்டு உங்கள் அக்காக்காரி அந்த அக்காக்காரி சொல்கிறா, என் தங்கச்சி வந்து கன்சீவாக இருக்கா, அதுவும் லேட் கன்சீவு, அந்த பிள்ளைக்கு ஒரு 25 வயசு தான் இருக்கும், லேட் கன்சீவு, 1 வாரம் தான் ஆச்சு கன்சீவ் ஆகி, 1 மாதம் ஆச்சு, அப்புறம் 1 வாரம் தான் ஆச்சு கன்சீவ் ஆகி, அதை பொருட்படுத்தாமல் இந்த ஓடுறா. இதுதான் என் புறநானூற்று தாய். புறநானூற்று தாய்னா இதுதான் அப்படி தாய். கற்பப்பையில், அதாவது கை குழந்தையோட அஞ்சலையம்மாள் வந்து வெள்ளைக்காரனை எது ஜெயிலுக்கு போனாங்க. அவங்கள கை குழந்தை இங்கே வயிற்றில் இருக்கும்போதே இந்த விஜயை பார்ப்பதற்காக அந்த குழந்தையை பொருட்படுத்தாது, அந்த கற்பத்தை பொருட்படுத்தாது. ஓடி போனால் கற்பம் கலைஞ்சிரும் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் அதை பற்றி கவலையே இல்லை. அது போனாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு விஜயை பக்கத்தில் பார்க்கணும். எப்பேற்பட்ட தாய்மார்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அது எங்கேயுமே தர முடியாது. இந்த மாதிரி பெண்களை நீங்கள் வந்து விஜய் கூட்டத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த மாதிரி புரட்சிகரமான பெண்களை வந்து விஜய் கூட்டத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த பெண்ணை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஆகா, 15 வருஷம் நம்மளும் அரசியல் பேசி எவ்வளவோ கூட்டங்களில் பேசியிருக்கோம், எத்தனையோ ஊருக்கு போயிருக்கோம், எத்தனையோ பெண்கள், போலீஸ்காரனை ஏற்றுன பெண்கள், காவல்துறையிடம் அடி வாங்கிய பெண்கள், தூய்மை பணியாளராக இருந்து 15 நாட்கள் போராடிய பெண்கள், பரந்தூரில் விமான நிலையத்தை எதிர்க்கிற பெண்கள், ஸ்டெர்லைட்டில் காவல்துறை எதிர்த்து பேசியதற்காக வாயில் சூடுபட்டு இறந்து போன ஸ்னோலின் போன்ற பெண்கள், நீட்டை எதிர்த்து போராடிய பெண்கள், மீனவர் போராட்டத்தை கலந்து கொண்ட பெண்கள், அதே போல் வந்து பாரத்துமாலா, சாகர்மாலா, 8 வழிச்சாலை, காவிரி, முல்லை பெரியார் பிரச்சனைலாம் களத்தில் நின்ற பெண்கள், ஜல்லிக்கட்டு களத்தில் நின்ற பெண்கள், இப்படிப்பட்ட பெண்கள் இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் இப்படியும் பெண்கள் இருக்காங்களே அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. தங்கச்சி வந்து கன்சீவா இருக்காங்க. கன்சீவ்னா இப்பதான் 1 மந்த் ஆகுது, சாரி 1 வீக் தான் ஆகுது, கன்ஃபார்ம் ஆயிருக்கு. லேட் பிரெக்னன்சி தான், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாங்க வீட்ல எல்லாம் வேணா கூட்டிட்டு போக மாட்டோம்னு சொன்னோம். ஆனா கண்டிப்பா பக்கத்துலயே ஓடி போய் பார்த்துட்டாங்க. இன்னொன்னு அவர் கார் வரும்போது எல்லா டிவிலயுமே டெலிகாஸ்ட் ஆகும், யாருமா இந்த ரெட் கலர் சுடிதார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்துனாங்க. அந்த அளவுக்கு கார் போகும்போது அந்த கயிறை தூக்கிட்டு பக்கத்துலயே போய் கை கொடுக்கணும்னு போனாங்க. ஆனா கை கொடுக்க முடியல, இருந்தாலும் எப்படியோ பக்கத்துல போய் பார்த்துட்டேங்கிற சந்தோஷம், அதனால எல்லாமே ரொம்ப அழுதாச்சு. ஹாலிவுட் படங்கள்லாம் இந்த பிளாக் ஹோலு, வேற ஒரு யூனிவர்ஸில் மக்கள் வாழ்றது அப்படின்னு சொல்லுவாங்க, வேற கிரகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க மாதிரி. இந்த தாவேக்கன்ஸ் உண்மையிலே வேற கிரகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க போல. ஒரு பொண்ணுகிட்ட போய் கேட்குறாங்க, விஜய் எப்படி ஜெயிப்பாரு? ஏற்கனவே ஜெயிச்சிட்டாராம். அவர் ஏற்கனவே தீய சக்தி தூய சக்தின்னு சொல்லி ஆவி எழுப்புதல் கூட்டத்தில் கலந்துட்ட மாதிரியே பேசிட்டு இருக்காப்ல. இங்கே பார்த்தா ஜெயிச்சிட்டாராம். எங்க 234 தொகுதியில் ஒரு ஜெயிச்சிட்டாருங்க அப்படிங்குது. உண்மையிலே ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல வர்ற மாதிரி ஹாக்கின்ஸ் மாதிரி தாவேக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தனி வேர்ல்டு இருக்கு போல. அந்த வேர்ல்டில் இந்த பொண்ணு சொல்லுது பாருங்க. ஏங்க இப்ப ஜெயிச்சிட்டாருங்க, இன்னும் எப்படி ஜெயிப்பாருன்னு அடுத்த கேள்வி எதுக்கு? ஜெயிச்சிட்டாருங்க. இந்த தங்கம் வந்து அதை விட பெரிய இதுன்னா உனக்கு வேட்டை, உனக்கு ஒரு வேட்டி இருக்குது, நீ பேசிட்டாதான் லாஸ்ட் வரைக்கும் இருக்க போறீங்க, ஒரு ஓரமா ஒதுங்கி பேசிக்க. அப்ப இந்த பொண்ணு சொல்லுது, சாட்டை நீ ஓரமா ஒதுங்கிரு அப்படிங்குது. ஓரமா ஒதுங்கிறது எனக்கு பழக்கம் கிடையாது, உங்க தலைவர் விஜய் தான் ஓரமா ஒதுங்கிறது பழக்கம்.
ஏன்னா கரூர்ல இருந்து 41 பேர் துள்ள துடிக்க செத்து போனவர் ஓரமாக ஒதுங்கி போய் பனையூரில் படுத்துக்கிட்டு இருந்தார். அப்புறம் பனையூர் வந்து பட்டினப்பாக்கம் ஒதுங்கினாரு, அப்புறம் பட்டினப்பாக்கத்துலேருந்து பனையூர் ஒதுங்கினாரு, அப்புறம் கோவால போய் ஒதுங்கினதா சொன்னாங்க. இப்படி பல இடங்களை ஒதுங்குறது அவருக்கு தான் வழக்கமே ஒழிய எங்களுக்கு ஒதுங்குறதோ பதுங்கிறதோ வழக்கம் கிடையாது. 15 வருஷமா கருணாநிதி ஜெயலலிதா இருந்த காலத்திலிருந்து இந்த நிலத்தில் இந்த களத்தில் நாங்கள் போராடி கொண்டு தான் இருக்கோம். அதனால் ஒதுங்கிறது எங்களுக்கு வழக்கம் இல்லாமா. என்னதான் சில விமர்சனம் வச்சா கூட சில பேருடைய பேச்சு நம்மளை உருக்கி போட்டுரும். அப்படி இந்த பெண்ணோட பேச்சு என்னை உண்மையிலே உருக்கிருச்சு. என் இலகிய மனதம் உண்மையிலே இழந்துருச்சு. என்னன்னா, அப்பா இறந்து போனாங்க, அப்பாவுடைய இறப்பில் அப்பாவுடைய துக்கத்தில் கலந்து கொள்ள முடியாமல் நீட் தேர்வு எழுதிய மகள், அப்பா இறந்து போன பிணத்திற்கு மரியாதை செலுத்த முடியாமல் +2 தேர்வு எழுதிய மகள், அம்மா செத்து போன செய்தியை கேட்ட பிறகும் உருக்கத்தோடு +2 தேர்வு எழுதிய மகள் 200க்கு 590 எடுத்தாள். இப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது வீட்டில் உறவினர்கள் இறந்து போவாங்க, அந்த இறப்பை மனசில் வச்சுக்கிட்டு கண்ணீரோடு பரீட்சை எழுதக்கூடிய தமிழ்நாட்டு மாணவிகளுக்கு மத்தியில் என் தங்கத்தை பாருங்க. பிடிக்கும், அதனால பார்க்க வந்துட்டோம். ஆமா, எனக்கு இன்னைக்கு காலேஜ்ல எக்ஸாம் இருக்கு. எனக்கு அவன் முக்கியமா முன்னாடினா எனக்கு எக்ஸாமை விட எக்ஸாம் முக்கியமா விஜய் முக்கியமானா? எனக்கு எக்ஸாம் முக்கியமா விஜய் முக்கியமானா? எங்களுக்கு விஜய் தான் முக்கியம். எக்ஸாம் அது எப்போ வேணாலும் எழுதிக்கலாம். அது எழுதுறோம், எழுதாமல் போகிறோம், குட்டிச்சவராக போகிறோம், என்னமா போகிறோம். இப்போ விஜயை பார்க்குறது தான் முக்கியம். இப்போ இன்னைக்கு விஜயை பார்க்கறதுனா நான் பார்க்க முடியாது, எப்போயாச்சும் தான் பார்க்க முடியும். அத்தி பூத்தார் போல் எப்போ தான் பார்க்க முடியும். பரீட்சை அது எப்போனா எழுதிக்கலாம், செமஸ்டர் வச்சுக்கலாம், நம்ம வந்து எழுதிக்கலாம், இல்லை அரியர் வச்சுக்கலாம், இல்லை பாஸ் பண்ணாமல் போகலாம். எவனோ ஒருத்தன் காடு வெட்டி கம்மா சேர்த்து எவனோ ஒருத்தன் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறான், அவங்க அப்பா அம்மா படிக்க வைப்பாங்க. அதை பற்றி நமக்கு என்ன கவலை இருக்குது? பரீட்சையே எழுதலாம் போல, பள்ளிக்கூடமே போகலாம் போல, காலேஜே போகலாம் போல, விஜயை பார்த்துடணும். அது எப்படி அவருக்கு எப்படி இருக்குது, அது நல்லா இருக்கா, அது நல்லா இல்லையா, அது வருமா தேருமா தேராதா, அவரை பார்த்துடணும். ஒரு தடவை அவர் பார்த்துட்டா வாழ்க்கையில் எல்லாமே சரியாக வந்துடும் அப்படின்னுக்காக அந்த பிள்ளை சொல்லுது. உண்மையிலே இந்த பிள்ளையை பெற்ற பெற்றோர்களும் அந்த கல்லூரி பேராசிரியர்களும் அந்த கல்லூரியுடைய விரிவுரையாளர்களும் சின்ன வயசுலேருந்து பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்களுக்கும் நான் ராயல் சொல்லிட்டு போடுறேன். இது மாதிரி நிறைய பிள்ளைகளை உருவாக்குனீங்கன்னா தமிழ்நாடு உருப்படாமல் போயிடும். இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷலைட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பையன்கிட்ட போய் அதே மாதிரி யூடியூபர் மைக்க நீட்டுறாப்புல, இந்த மாதிரி எத்தனை தொகுதியில் தாவேக்கா ஜெயிக்கும் அப்படின்னோடனே யோசிக்காமல் அடிக்கிறாயா. அதாவது இந்திய அரசியல், தமிழ்நாட்டு அரசியல், தமிழ்நாட்டுடைய பூகோளவியல், தமிழ்நாட்டுடைய சட்டமன்றங்கள், பாராளுமன்றங்கள் எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கான். உண்மையில் அதை நான் உண்மையிலே மிரண்டேன். ஐயோ, நம்ம என்னையா நம்ம விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தற்குறின்றோம், தவிட்டு தற்குறின்றோம், கூமூட்டன்னு சொல்கிறோம், கொள்கையற்ற கோமாளிகள்னு சொல்கிறோம், நடிகை பின்னாடி போகக்கூடிய நாடோடி கூட்டம்னு சொல்கிறோம், ஒரு அயோக்கியமான கூட்டம்னு சொல்லிட்டு இருக்கோம். டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுவான், அவன் வந்து மரத்து மேலே ஏறுவான், விஜய் பேசிட்டு இருக்கும்போது முத்தம் கொடுத்தா தான் இறங்குவான் அப்படின்னு சொல்கிறோம். குடிச்சு போட்டு காலையிலே போய் கிடப்பான், காலையில் 10 மணிக்கு வரணும், இரவே காத்து கிடப்பான், பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் வேலை விட்டுட்டு போகாமல் இப்படி கிடப்பான் அப்படின்னு நினச்சா அவன் அரசியல் தெளிவோடு இருக்கான். அடிச்சாம்பாரு காட்டி 266 தொகுதியில் ஜெயிப்பார்னா, அதாவது உங்கள் அப்பன் தாமரப்பல்ல தலைமுழுகுங்கிற மாதிரி 266 தொகுதியில் விஜய் ஜெயிப்பார்னு சொன்ன அந்த இடத்துல முடிவு பண்ணிட்டேன். விஜய் கண்டிப்பாக ஜெயிச்சிருவார், அவர் ஜெயிக்க வச்சிருவான். ஒருத்தன் 266 தொகுதிங்கிறான், ஒருத்தன் எத்தனை தொகுதியில் ஜெயிப்பான்? தமிழ்நாடு முழுக்க முதலமைச்சர் ஆயிடுவார் ப்ரோ. எத்தனை தொகுதி? 30 தொகுதியில் ஜெயிச்சிருவாப்ல. 30 தொகுதியில் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிடுவான்றான். இன்னொருத்தன் கேட்டால் நிச்சயமாக அவர் ஜெயித்து எங்களுக்காக இந்த தேர்தலை அவர் முதலமைச்சராகி பாராளுமன்றத்தில் பேசுவார்னா சோழி முடிஞ்சிருச்சுடா. அதாவது முதலமைச்சராகி பாராளுமன்றத்துக்கு போவான்னு முடிவு பண்ண இடத்துலையே தாய்லாந்தில் போய் விஜய் தளபதி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுனால அது அவன் தான் சீஃப் மினிஸ்டர் இந்தியான்னு சொன்னல, அவனுடைய வகைராக்கள் தான் இந்த வகைராக்கள். பாண்டிச்சேரி சொன்னார்ல, நம்ம வகைரா எல்லாம் முழு கிடக்கு, தாய்லாந்து வரைக்கும் கிடக்குப்பா அவன் வகைரா, ஸ்பீடு வரைக்கும் போய் நாட்டு வராங்க. எத்தனை தொகுதிகள் ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்க? அவர் நிற்கிற தொகுதி எல்லாமே ஜெயிப்பார் தலைவா. இப்போ ஆட்சி அமைக்கனா ஒரு குறிப்பிட்ட அளவு தொகுதி வேணும் நமக்கு. எத்தனை தொகுதிகள் இருக்கும்? அப்படியெல்லாம் கணக்கெல்லாம் என்னன்னா 267 தொகுதியிலும் ஜெயிப்பார். 267 தொகுதியிலும் ஜெயிப்பார். காமராஜர் அந்த காலத்திலே எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை வந்து படிக்காம ஏன் உசுரவாங்க. எத்தனை தொகுதி ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டிலே ஜெயிச்சிருவாரு எல்லா தொகுதியிலுமே. எத்தனை தொகுதி? அது தெரியாது. ஆட்சி அமைச்சிடலாம். ஆட்சி அமைச்சர் கண்டிப்பா அமைப்பாரு. வேணும்னு தெரியுமா? அது தெரியும். ஆட்சி அமைக்கனா ஒரு குறிப்பிட்ட தொகுதி ஜெயிக்கணும்ல. தலை இவர் ஜெயிச்சிருவார் தலை. ரசிகர் கேட்குறேன் உங்கள்கிட்ட. 30 தொகுதியில் ஜெயிச்சிருவார். 30 தொகுதியில் ஜெயிச்சிருவார். எத்தனை தொகுதி ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 4 தொகுதி ஜெயிப்பார்னு வச்சுங்க. 4 தொகுதி. ஒருத்தர்லாம் ஊழலை கண்டிப்பாக ஒழிப்பார் ப்ரோ. எப்படி ஒழிப்பார்? பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்க மாட்டார். பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதே ஊழலை ஒழிக்கிறதான்றா. ஊழல் ஒழிப்புங்கிறது பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா வாங்குறத ஒழிக்கிறதா, ஊழல் ஒழிக்கிறதா நம்புறாம பாருங்க. அவனை போல குடிமகனால தான் இந்த நாடு விளங்கும்.
அதாவது நான்லாம் ஒரு நாளைக்கு 2 கோட் அடிக்கிறேன், ஒரு நாளைக்கு 20 ரூபா எனக்கு செலவாகுது, அதனால் 20 ரூபாய் வாங்க மாட்டாருன்னு சொல்லி அவன் வந்து பேசும்போது அவன் முகத்தில் ஒரு புண் சிரிப்பு இருக்குது. அந்த 20 ரூபா மட்டும் இருந்தால் அந்த 20 ரூபாய்க்கு சுண்டல் வாங்கி சாப்பிடுவேன்டா, அந்த சுண்டல் வாங்க முடியாமல் இந்த அரசினை கிண்டல் பண்ணிட்டு உட்காந்துருக்கு, அதனால் இந்த மெண்டல் வந்துச்சுன்னா இந்த 20 ரூபாய் வாங்காது, அதனால் என் வாழ்க்கையே வந்து தண்டல் மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப பெருமையாக இருக்கிறான். அந்த மாதிரியான ஆட்கள்லாம் தாவேக்காவோட சொத்து. உண்மையிலே விஜய் இவரை வேட்பாளர்னு பாடலாம் ஈரோட்டில். விஜய் அரசியலுக்கு வந்ததில் ஒரே ஒரு நன்மை நடந்திருக்கு. என்னன்னா, தமிழ்நாட்டில் எவ்வளவு கூமுட்டைகள் இருக்கு, எவ்வளவு சோசியல் டஸ்ட் இருக்கு அப்படின்னு தெரியும். இப்போ கூமுட்டைனா வேணும் இல்லைங்க, முட்டை அடை வைக்கும்போது ஒரு 10-20 முட்டை வச்சுக்கோங்களேன், எல்லா முட்டைக்கும் அந்த கோழியோட சூடு கிடைக்காது. சென்ட்ரல் இருக்க முட்டை சூடு கிடைக்கும், அது குஞ்சு பொரிச்சிடும். அப்போ சைடில் இருக்கிற முட்டைலாம் கூமுட்டையாக மாறிடும். அப்படி இந்த சைடில் இருந்த கோழிக்கு சைடில் இருந்த முட்டை தான் இந்த விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய கூமுட்டைகள். இது சூடு கிடைக்காத முட்டைகள். மூளையில் வந்து 1300 கிராம் பொதுவாக, அதில் சில பேர் 30 கிராம் கூட 1300 கிராம் வேலை செய்யாது, இவங்களுக்கு 30 கிராம் கூட வேலை செய்யுமான்னு தெரியல. ஏன்னா வேலை செஞ்சுருந்தா கொள்கை தலைவர் 5 பேரோட விளக்கம் வேண்டாம். இப்போ பெரியார் என்ன பண்ணார், அம்பேத்கர் என்ன பண்ணார், காமராஜர் என்ன பண்ணார், வேலுநாச்சியார் என்ன பண்ணாங்க, அஞ்சலி அம்மாள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கூட தெரிய வேண்டாம். அவங்க பேர் கூட தெரியாது, அவங்க பேர் கூட தெரியல, பாட்டாக வேற போட்டிருக்காப்புல, அந்த பாட்டை கூட இவங்க கேட்கல. அவங்களுக்கு தெரிஞ்சது விஜய் விஜய் விஜய். அப்போ இவங்களுக்கு பேர் என்ன? ஒரு அரசியல் கட்சியுடைய அடிப்படை கொள்கை தெரியாது, ஏன்னா அவனுக்கு கொள்கை இல்லை. கொள்கை தலைவர் அடிச்சிருக்க 5 பேருடைய பேர் தெரியாது, அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாது, எதை பற்றியுமே தெரியாமல் விஜய் நல்லது பண்ணுவார். எப்படி பண்ணுவார்? ஏங்க, அவருடைய படத்தை பார்க்க போகிறோம். அந்த படத்தில் 5 பாட்டு 5 ஃபைட்டு 120 ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்கிறோம். அந்த படம் எங்களுக்கு நல்ல படமாக காட்டுறாரு. ஒரு படத்தையே நல்லா காட்டுறவர் அரசியல் நல்லா பண்ண மாட்டார்னாங்க. படத்தை நல்லா காட்டுறாரு, அரசியல் நல்லா பண்ணுவாருன்னு சொல்கிறதுக்கு ஒரு பொண்ணு அந்த கட்சியில் பொறுப்பாளராக இருக்குன்னா அந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சியாக இருக்கும்? இதை விட என்னென்னா, அவர் கேரியரோட உச்சத்தை உதறிக்காரு. ஏங்க, நான் ஒரு 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன் சென்னையில், 1 லட்ச ரூபா சம்பளத்தை விட்டு நான் வருவானாங்க? 2 லட்ச ரூபா வேலை பார்க்குறேன், வேலையை விட்டு வருவானாங்க? அவர் அவருடைய வேலையை விட்டு வந்திருக்காருங்க, அவருடைய கேரியரோட உச்சத்தை உதறிட்டு இருக்காரு. ஆமாம், அவர் கூகுள் CEO சுந்தர் பிச்சை மாதம் வந்து 500 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். அந்த சம்பளத்தை விட்டுட்டு அப்படியே வெளியே வந்துட்டாப்புல. மைக்ரோசாஃப்டோட CEO வேலை பார்த்துட்டு இருந்தார் அமெரிக்காவில், அதை விட்டுட்டு அப்படியே அரசியல் பண்ண வந்திருக்காரு. அவருடைய கேரியரோட உச்சமும் கிடையாது, சொச்சமும் கிடையாது, மச்சமும் கிடையாது. நடித்த படங்களை கடைசியாக வந்து 5 படங்களும் அற்ற ஃப்ளாப்பு. தயாரிப்பாளர் அத்தனை பேர் துண்டை போட்டு உட்காந்துருக்கிறான். இது எல்லாத்தையும் தாண்டி அரசியல் அரிப்பு என்பது அவருடைய ஆள் மனதில் இருக்குது. எப்படியாவது முதலமைச்சர் ஆகணும். இன்னைக்கு 500 கோடி ரூபா 1000 கோடி ரூபா சம்பாதிச்ச மாதிரி அரசியலுக்கு வந்தும் சம்பாதிக்கணும். ஊழலை பண்ணுங்க, யாரையும் கொல்லாமல் பண்ணுங்க, மைண்ட்ஸை வச்சு நல்லா சம்பாதிங்க, லாட்டரியை பற்றி சம்பாதிங்க. இதுதான் அந்த கட்சியுடைய கொள்கை கோட்பாடு. இவர் தான் கேரியரோட உச்சத்தை ஓடி வர்றான். ஜனநாயகன் படத்தினுடைய டிக்கெட், அதாவது ஆடியோ லான்ச் டிக்கெட்டை 2 லட்ச ரூபாய்க்கு விற்கிறவன், தன்னுடைய படத்துக்கு பிளாக் டிக்கெட் விற்று சம்பாதித்த ஒருத்தன் கேரியரோட உச்சத்தை உதறனா, 500 கோடியை உதறனா, 1000 கோடியை உதறனா. இப்போ 500 கோடியை வந்து தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு எதுவும் எழுதி வச்சிட்டாரா? இல்லை விஜய் CBSE பள்ளி நடத்துகிறாரு, அதாவது தமிழ்நாட்டு மக்கள் எழுதி வச்சிட்டாரா? இப்போ வள்ளல் பாண்டித்துரை தேவர் இருந்தார், அவர் வாவு சிதம்பரம் கப்பல் கட்டும்போது அந்த காலத்தில், இன்னைக்கு கிட்டத்தட்ட 10 கோடி மதிப்பு, அந்த காலத்தில் 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தாரு. தமிழ் நூல்களை மீட்டெடுப்பதற்காக, திருக்குறள் உள்ளிட்ட நூல்களை வந்து அச்சில் ஏற்றுவதற்காக, அதை மீட்டு கொண்டு வருவதற்காக, அதை வந்து நூலகங்களில் அதிக பிரதிகளை உருவாக்குவதற்காக செலவு பண்ணார். 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கினார். அதே போல் வஉசி காலாலாவியங்கிற 2 கப்பலை வாங்கிய பொழுது பக்கி முகமது ராவுத்தர் அதிக பங்குகளை வாங்கினார், தன்னுடைய சொந்த பணத்தை கொடுத்தாரு. அப்படி முத்துராமலிங்க தேவர் தன்னுடைய பெரிய ஜமீன்தார் குடும்பம், தன்னுடைய சொத்துக்களை வச்சு அரசியல் பண்ணார். தன்னுடைய இறுதி தருவாயில் சொத்துக்களை பிரித்து ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்தாரு. காமராஜர் எளிய குடும்பத்தில் பிறந்து எளிய வாழ்க்கை வாழ்ந்து முதலமைச்சராக இருந்து சொத்து சேர்க்காமலே இறந்து போனார். அப்படி எத்தனையோ பேர் இந்த மண்ணுக்காக அரசியல் பண்ணியிருக்காங்க. ஜீவானந்தம் எவ்வளோ பெரிய அறிஞர், எவ்வளோ பெரிய பேச்சாளர், எவ்வளோ பெரிய சீர்திருத்தவாதி. அவர் அந்த கம்யூனிஸ்ட் காசில் ஒத்தரவா காசு வாங்காமல் எளிய வாழ்க்கையை வாழ்ந்திருந்து போனார். அப்படி திரைத்துறை நடித்தவர்கள் கலைவாணர் கடைசியாக இருந்த வீட்டில் இருந்த அரிசியை முதற்கொண்டு தானமாக கொடுத்தவர். சம்பாதிச்ச காசை அத்தனையும் மக்களுக்கு கொடுத்துட்டு போனார். எம்ஜிஆரா கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர். நடித்த பணம், உழைச்ச பணம், படம் தயாரித்த படம், படம் இயக்கிய பணம், எல்லா பணத்தையும் மக்களுக்கே அள்ளி கொடுத்தாரு. பள்ளிக்கூடங்களை கட்டி, அதே போல் வந்து உணவு தன்னுடைய வீட்டில் அணையா அடுப்பு போல வைத்து எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு பண்ணினார். எவ்வளவோ தியாகங்களை பண்ணியிருக்காரு. அதே போல் விஜயகாந்த் குறைந்தபட்சம் அவர் அது இருக்கிற வரைக்கும் அந்த யார் யார் வறுமையில் வாடுறாங்களோ அவங்களுக்கு சாப்பாடு போட்டார். அந்த காலத்துலேருந்து விஜயகாந்தனுடைய ரசிகர் மன்றத்திலேருந்து மருத்துவமனை கட்டில் வாங்கி போடுறது, பள்ளிக்கூடங்களுக்கு கட்டில் வாங்கி கொடுக்குறது, இப்படின்னு சொல்லி சின்ன சின்ன உதவிகளை பண்ணாங்க. இப்படி ஏதாவது விஜய் பண்ணியிருக்காரா? விஜய் ஏதாவது செஞ்சுருக்காரா? பல ஆயிரம் கோடிகளை வச்சுருக்காரு. அந்த பல ஆயிரம் கோடிகளை தமிழ்நாட்டு மக்களுக்கு எதாவது எழுதி கொடுத்த மாதிரியும்,
தமிழ்நாடு அரசுக்கு நிவாரணம் கொடுத்த மாதிரியும் விஜய் ரசிகர்களுக்கு அள்ளி கொடுத்த மாதிரியும் கேரியரை விட்டு வராரு. ஏற்கனவே கோடியாக பலாயிரம் கோடி சம்பாதிச்சிட்டாரு. இன்னும் 10 தலைமுறைக்கு விஜய் சொத்து சேர்த்துட்டாரு. அதை எல்லாத்தையும் தாண்டி இப்போ கடைசியாக கூட இந்த அரசியலை வச்சு ஜனநாயகன்னு படம் எடுத்து அதில் 300 கோடி ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு அந்த ஆடியோ லாஞ்சில் கூட பல கோடியில் அள்ளலாமான்னு தான் வர்றாப்புலே ஒழிய எந்த பணத்தையும் 1 ரூபா கஞ்சல்லையும் வடிகட்டின கஞ்சன். உலகத்திலே அப்பா அம்மாவுக்கு காசு கொடுப்பதை எழுதி வச்சு 5 லட்சமா அவ்வளோதான், மாதம் 5 லட்சம், அதுக்கு மேலே ஒத்த காசு கிடையாது. மனைவிக்கு பிள்ளைகளுக்கு மகனுக்கு எழுதி கொடுப்பதை கணக்கு எழுதி வச்சு கொடுக்குற ஒரே ஒரு ஆள் விஜய். நாய்த்தோலில் வடிகட்டின கஞ்சன். வேணா விஜய் ரசிகர்கள் யாராவது ஒருத்தர், நான் சவால் விடுறேன், விஜய் ரசிகர்கள் யாராவது ஒருத்தர் என் குடும்பத்தில் வருமங்க, என் குடும்பத்தில் கஷ்டங்க, என் கிட்னி ஃபெயிலியரு இல்லை ஹார்ட் ஃபெயிலியரு அப்படின்னு சொல்லி விஜயனுடைய பனையூர் அலுவலகத்துக்கு கதவத்தை தட்டி நீ காசு வாங்கிட்டு வந்துரு, அப்புறம் நான் விஜய் பெரிய கருணையாளன்னு ஏற்றுக்கிறேன். இவர் மட்டும் தான் என்னமோ கேரியரோட உச்சத்தை உதற மாதிரி. எல்லா அரசியல்வாதிகளுமே அவங்க செய்யக்கூடிய பணியை விட்டுட்டு தான் அரசியல் செய்ய முடியும். இப்போ நம்ம அரசியல் கட்சியில் இருக்கோம் அப்படின்னா ஒரு கூட்டத்துக்கு போகிறோம், அந்த கூட்டத்துக்கு போகும்போது நம்முடைய வேலை பார்க்க முடியாது. அப்போ அந்த நாளுக்கு போயிடும். விஜயினுடைய வேறு எந்த தொழிலுமே நடக்கலை, மொத்த தொழிலையும் இழுத்து முடிட்டு எல்லாத்தையும் தான தர்மம் பண்ணிட்டு முத்து படத்தில் கூடிய ரஜினி மாதிரி வெறும் துண்டை மட்டும் சால்வையை மட்டும் போட்டுட்டு தமிழ்நாட்டை நோக்கி கிளம்பி வந்துட்டாப்லையா? சொத்தே இல்லையா? சொகுசான வாழ்க்கை வாழ்றாப்புல. பனையூர் பங்களா ஒரே ஒரு ஆள் தாங்க. ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய பங்களா யாருமே கிடையாது, ஒரே ஒரு ஆள் தான். குடும்பம் எங்கெங்கே இருக்குது, ஒரு ஆள், தனி சேட்டர்ட் ஃப்ளைட்டு, லக்ஸுரி காரு, ரேஞ்ச் ரோவர் காரு, லக்ஸுரி காரு, வரும்போது பஸ்ஸும் லக்ஸுரி பஸ்ஸு. இவர் எளிய வாழ்க்கை வாழ்றாராம், கேரியரோட உச்சத்தை உதவிருக்காராம். இவருக்கு பணத்து மேலேயே பற்று கிடையாதான், பணத்து மேலேயே ஆசை கிடையாதான். தமிழ்நாடு அரசு 10 லட்சம் கொடுக்குன்னு சொல்லி தான் கரூருக்கு 20 லட்சம் கொடுத்தாப்புல, இல்லைன்னா கரூருக்கு ஒவ்வொரு லட்சத்தை கொடுத்துட்டு விட்டுருவாப்புல. அதான் அவருடைய இறக்க மனம். ஏன் இந்த இறக்க மனம் திருப்பூர் அஜித்குமாருக்கு கொடுக்கும்போது வரலையே? அங்கே 2 லட்சம் தான் தூக்கி கொடுத்தாப்புல, அங்கே வரலையே இந்த இறக்க மனம். இந்த பணமாங்க முக்கியம், எங்களுக்கு பணமாக எவ்வளவோ பார்த்துட்டாங்க, அதெல்லாம் இல்லையே. அப்படின்னா நீங்கள் தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க, அவர் பணம் அவருக்கு முக்கியமே இல்லைன்னா அள்ளி கொடுக்க வேண்டியதானே? தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கும் பலாயிரக்கணக்கான மக்கள் நிதி உதவி இல்லாமல் படிக்க முடியாமல், கல்லூரி படிக்க முடியாமல், மருத்துவ உதவி இல்லாமல் நிற்கிறாங்க. அதெல்லாம் செய்யலாம்ல? அதெல்லாம் செய்கிறாருங்க. அவர் தன்னுடைய அறக்கட்டளை மூலமாக லட்சக்கணக்கான பேருக்கு புற்றுநோய் சிகிச்சை கொடுத்துருக்காரு, லட்சக்கணக்கான இருதய மாற்று அறுவை கொடுத்துருக்காரு, கிட்னி மாற்று அறுவை உதவி பண்ணியிருக்காரு, நிறைய சக்கரை நோயாளிகளை மீட்டெடுத்திருக்காரு. அப்படின்னா சூப்பரியா, நல்ல மனுஷன், நல்ல அருமையான பையங்க அப்படின்னு வாழ்த்தலாம். நான் அரசியலுக்கு நான் ஜெயிச்சு நான் முதலமைச்சராகி நீ அவில் கொண்டு வா, நான் உமி கொண்டு வரேன், ஊதி ஊதி தும்புங்கிற மாதிரி எனக்கு ஓட்டு போடி நீ முதலமைச்சராக்கு நான் செய்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மலையை தூக்கி கையில் வைங்க, நான் தூக்குறேங்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போடி நான் முதலமைச்சராக நல்லது பண்ணேன். இப்படி நல்லது பண்ணுன்னு சொன்னவெல்லாம் நல்ல காதிலே தேனை ஊற்றிட்டு போயிருக்காங்கிறத கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். விஜய் என்ன நல்லது பண்ணுவார் அதை சொல்லு, எப்படி பண்ணுவார் அதை சொல்லு, அது தெரியாது. அப்போ அதுக்கு பேர் என்ன? இந்த கூட்டம் ஏன் தற்கூரி கூட்டமாக இருக்குது, ஏன் தற்கூரியாக இருக்குன்னா இது முழுக்க முழுக்க தன்னுடைய சின்ன பிள்ளையிலேருந்து விஜய் படமாக பார்த்து வளர்ந்துருக்கு. விஜய் படம் பார்த்து வளர்ந்த ஒருத்தனுக்கு அறிவு இருக்குங்கிறத நம்ம நம்ப முடியாது. வேலாயுதம் படம், அப்போ வேலாயுதம் படம் ஓடும்போது வேற ஒரு படமும் ஓடிச்சு. அப்போ நானே நண்பன் அந்த படத்துக்கு டிக்கெட் இல்லையே, ஏதோ ஒன்று. அப்போ நாங்கள் வேலாயுதம் படத்துக்கு போகலான்னு சொல்லி நண்பன் கூப்பிட்டு, எனக்கு சுத்தமாக பிடிக்காது, சரி கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு உள்ளே போனால் அவன் சொல்கிறான், ஒரு விஜய் ரசிகன் அந்த பையனை கூப்பிட்டு என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு திருநெல்வேலியில் மகராஜன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு, அப்போ கூப்பிட்டுங்க வா அப்படின்னு கூப்பிட்டு படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாப்புல. ஆனால் வேறு லெவலில் இருக்குண்ணே, வேறு மாதிரி இருக்குண்ணே, டபுள் ஆக்ஷன் அப்படின்னா. டபுள் ஆக்ஷன் ஆமாம், இன்ட்ரோல் வரைக்கும் அப்படியே அமைதியாக இருப்பாப்புல. இன்ட்ரோல் பிளாக்குக்கு பிறகு தளபதி வேறு மாதிரி கெட்டப் சேஞ்ச் பண்ணி கையில் கன்லாம் வச்சு அப்படின்னா, கையில் கன் வைக்கிறது கெட்டப் சேஞ்சுன்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். இவன் என்னடா இப்படி சொல்கிறான்னு உள்ள போய் படத்தை பார்த்தா படம் மரண மொக்க. நான் எனக்கு என்னையா நீ ஒழுங்காக கட்டி, அவன் சொன்னால் கையில் கண்ணு வச்சு சுற்றுவார், கையில் கண்ணு வச்சு சுற்றலாம் கெட்டப்பு, அது டபுள் ஆக்ஷன் அவன் நம்பிக்கிட்டு இருக்கான்னா அவனுக்கு எந்த அறிவு இருக்கும்? அந்த கும்பல் தான் இப்போ மாவட்ட செயலராகவும் எம்எல்ஏ வேட்பாளரும் நிற்கிது. இவன் சுறாபடத்துக்கு போஸ்ட் ஒட்டி சுறாபடமே 100 நாள் நல்லா ஓடணும்னு சொன்னவன் அவன் மாவட்ட செயலர் ஆனால் விளங்குமா? அவன் தான் இந்த ஈரோடு மாவட்ட செயலர், அவன் தான் கோயம்புத்தூர் மாவட்ட செயலர், அவன் தான் திருப்பூர் மாவட்ட செயலர், அவன் தான் தமிழ்நாடு முழுக்க அந்த மாதிரி சுறாபடத்துக்கு போஸ்டர் ஒட்டி சுறாபடம் சூப்பராக்கு, தளபதி சுறா மாதிரியே முங்கி வர்றாப்புல அப்படின்னா. இன்னொரு படம் விட்டுங்க, லிஃப்ட்டில் இருந்து அப்படியே லிஃப்ட் கீழே சட்டக்குன்னு பொத்துக்கிட்டு உள்ளே போயிடும். அது என்ன படம்? நல்ல படம், அது அருமையான படம். அந்த படத்தில் தான் ஜம்ப் பண்ணுவாப்புல, அப்படி மாடிக்கு மாடி ஜம்ப் பண்ணுவாப்புல. என்ன படம்? குருவி குருவி குருவி. அந்த படத்தில் லிஃப்ட்டுக்குள்ளே இருந்தோடனே ப்ரெஸ் பண்ணி லிஃப்ட் பொத்துட்டு உள்ளே போயிடும், அப்புறம் உள்ளேருந்து வெளியே வருவாப்புல. ஆஹா, இந்த மாதிரி பார்த்து பார்த்து வளர்ந்தவனுக்கு அடிப்படை அறிவு ஏதாவது இருக்குமா? அப்போ அந்த மாதிரி பண்ணவர் படத்துலையும் படத்தில் பண்ணவர் அரசியலையும் பண்ணுவார் நம்புகிறான்.
இப்படி கதையாக கேட்டவனுக்கு நேற்று ஒரு கதையை அடிச்சுட்டு போயிருக்காப்புல நம்மளுடைய தலைமை தற்குறி விஜய். ஏன்னா கேட்குறவன் கேனையாக இருந்தால் கேப்பையில் நெய்வடிங்கிற மாதிரி என்ன வேணாலும் கதையை அள்ளி விடுவான். எவன் கேட்க போகிறான்? ஏற்கனவே இந்த கதைலாம் ஊரில் சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம இங்கே சொல்லி கைதிட்டு வாங்கிட்டு போயிடுவோம், குட்டி கதை மாதிரி இந்த ஒரு கதையை போட்டு விடுவோம்னு சொல்லி ஒரு பாம்பு கதையை போட்டு விட்டாப்புல. அதாவது காளிங்கராயர் அணை கட்டும்போது ஒரு பாம்பு அந்த பாறையில் நின்று ஃபஸ்ட்டு வந்து உட்காந்துச்சுனாப்புல, அப்புறம் படுத்துருந்துச்சு. அந்த பாம்பு ஊர்ந்து போன இடத்துலலாம் வந்து காளிங்கராயர் வந்து வாய்க்காலை வெட்டினார். நான் தெரியாமல் கேட்குறேன், இப்போ ஒரு மனுஷன் நாய் வளர்க்கலாம், நாய் சொன்னபடி கேட்கும். இல்லை அவர் வந்து மாடு வளர்க்குறாரு, மாடு சொன்னபடி கேட்கும். பூனை வளர்க்கலாம், பூனை சொன்னபடி கேட்கும். கிளி வளர்க்கலாம், ஓரளவுக்கு கேட்கும். பாம்பு சொன்னபடி கேட்குமா? பாம்பு வந்து பாறையில் படுத்து பாம்பு வளைஞ்சு போனதையே பின்னாடி போய் ஒரு வாய்க்காலை வெட்ட வேண்டிய தேவைன்னு இருக்குது. இது இந்த வாய்க்கால் வளைஞ்சு வளைஞ்சு போகிறதுனால இதுக்கு பாம்பு வாய்க்கால் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இப்போ நீங்கள் வந்து ஒரு தொட்டி பாலம் அப்படி ஒரு அழைக்கிறாங்க இல்லையா, காரண பேர் சொல்லி, அது மாதிரி இது வளைஞ்சு வளைஞ்சு போகிறதுனால பாம்பு வாய்க்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலே ஒரு கதையை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காப்புல. இந்த பாம்பு படுத்து கிடந்துச்சு, அந்த பாம்பு பின்னாடியே காளிங்கராயர் போன காளிங்கராயருடைய நீர் மேலாண்மையை கொச்சைப்படுத்துவது. ஒரு ஆகச்சிறந்த அறிவாளியாக தமிழர்களுடைய விவசாயத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று அந்த பவானி ஆறு வர்ற இடத்துல எந்த பகுதி மேட்டு பகுதி என்பதை காளிங்கராயர் கண்டுபிடிக்கிறார். எப்படி 2000 வருஷத்துக்கு முன்னாடி காவிரியின் குறுக்கே கல்லணை கட்டுவதற்காக எந்த பகுதி மேட்டு பகுதி என்று பார்த்து அதை மேலிருந்து சரியாக தாழ்வான பகுதியை நோக்கி கடலை நோக்கி தண்ணி இறங்குற இடத்துல அணையை கட்டினா மட்டும்தான் அந்த அணையை தடுக்க முடியும்னு சொல்லி அந்த கல்லணையை கட்டினாரோ அதே மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பவானி ஆறு காவிரி ஆறை கலக்கிற இடத்துக்கு சரியாக ஒரு 200 அடிக்கு முன்னாடி ஒரு மேட்டு பகுதியை காளிங்கராயர் கண்டுபிடிக்கிறார். அதை தான் பாம்பு படுத்துறன்றாப்புல இந்த தலைமை தற்குறி. அப்படி மேட்டு பகுதியை கண்டுபிடிச்சி அந்த பவானியார் காவிரியில் கலக்க விடாமல் தடுத்து அங்கே ஒரு தடுப்பணையை கட்டி ஒரு வாய்க்காலை கொண்டு வர்றாரு. பாம்பு வளைஞ்சு போச்சு, அதுக்கு பின்னாடியே போய் வாய்க்காலை போட்டாங்கன்னு கதையை விட்டாப்புல. பாம்பு வளைஞ்சு போன மாதிரி வாய்க்காலை சும்மா வெட்டல காளிங்கராயர். எங்கெங்கெல்லாம் ஊர்கள் வருது அந்த ஊரெல்லாம் செழிப்படையணும், நேராக வாய்க்காலை போட்டிருந்தா எந்த ஊருக்கும் பயன் இல்லை. இந்த பக்கம் ஒரு ஊர் இருக்குது, இந்த பக்கம் ஒரு ஊர் இருக்குது, இந்த பக்கம் ஒரு ஊர் இருக்குது, இந்த பக்கம் ஒரு ஊர் இருக்குது. அப்போ எல்லா ஊருக்கும் தண்ணி போகணும். கிட்டத்தட்ட 56 மைல் 90 கிலோமீட்டருக்கு நெருக்கி கிட்டத்தட்ட 1271 1283 12 ஆண்டுகள் இந்த வாய்க்கால் வெட்டப்பட்டிருக்கு. இல்லை, ஆயிரக்கணக்கான பேர் இந்த வாய்க்கால் வெட்டும்போது உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்காங்க. இப்படி ஊர்க்காரங்களையும் கஷ்டப்படுத்துறியா காளிங்கா? இப்படி ஊர்க்காரங்களை கஷ்டப்படுத்தி வாய்க்கால் வெட்டி என்ன பண்ண போற? உன் வீட்டுக்கு நன்மை செய்ய போறியான்னு கேட்ட ஒரே ஒரு வார்த்தைக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தன்னுடைய சொந்தக்காரங்களையும் இந்த வாய்க்காக்கரையோரம் யாருமே இருக்கக்கூடாது, இதில் பயனடையக்கூடாது, இந்த பயன் முழுக்க இந்த மக்களுக்கு போகணும். அதாவது இந்த பவானி ஆற்றுலேருந்து காவிரியில் தண்ணி பவானி போய் காவிரியில் கலந்து போயிடுச்சு அப்படின்னா காவிரிக்கு போகக்கூடிய பகுதிகளில் செழிப்படையும். ஆனால் இந்த பகுதி, இந்த ஈரோடு மாவட்டம் செழிப்படையாது. இது வறண்ட பகுதியாக சொல்லுவாங்கல்ல, வானம் பார்த்த பூமியாக மேட்டாங்காடும்பாங்க. மேட்டாங்காடாக இருக்குது, மேட்டுக்காடாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்களாம் அந்த காலகட்டத்தில். இப்படி நம்ம பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒன்று, என் பகுதி நான் செழிப்பாக்கி காட்டுறேன் அப்படின்னு ஒரு பக்கம் சபதம் எடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் அவருடைய உறவினர் வீடு தஞ்சாவூரில் இருந்திருக்கு. தஞ்சாவூருக்கு போயிட்டு வரும்போது தஞ்சையில் நீ நல்ல நெல் சோறு சாப்பிடு, உங்கள் ஊர் தான் நெல் சோறே கிடையாது, புறம் கம்மஞ்சோறு தானே அப்படின்னு சொல்லி யாரோ சொல்லியிருக்காங்க. அப்போ எங்கள் ஊரையும் நான் செழிப்பாக்கி காட்டுறேன், எங்கள் ஊரை நெல்லிச்சோறு இல்லைன்னு சொல்லி இப்படி எங்களை வந்து ஏளனமாக பேசுகிறாங்க. தன்மானத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டது தான் கால்வாய். அது தனக்காக கட்டப்பட்டதில் மக்களுக்காக கட்டப்பட்டது. பாம்பை பார்த்து கட்டினாரு, பாம்பு படுத்து கிடந்து கட்டினாருங்கிறது அப்பட்டமான ஒரு கதை. அது வாய்மொழி கதைங்கிறதா கூட அந்த வாய்மொழி கதையை ஒரு தலைவனாக இருந்திருந்தா இப்படி ஆயிரக்கணக்கான மக்கள்கிட்ட போய் சொல்லுவாரா? அப்போ தமிழருடைய நீர் மேலாண்மையை கொச்சைப்படுத்துவதுக்கு விஜய் சொன்ன கதை. அந்த காளிங்கராயன் ஏன் அந்த வாய்க்காலை வளைச்சி கட்டாருங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆய்வே இருக்குது. அதில் அந்த அணை தொடங்கின இடத்துலேருந்து நாகவன்பாளையம், ராமநாதபுரம், பெரிய அக்ரகாரம், ஈரோடு, சாத்தனூர், சாவடிப்பாளையம், காலமங்கலம், பாசூர், பழனிக்கவுண்டன்பாளையம், வட்டக்கல் வலசு, மலையம்பாளையம், கொலாநெல்லி, குட்டப்பாளையம், காரணப்பாளையம், அமராவதி புதூர், ஊஞ்சலூர், குளத்துப்பாளையம், பணப்பாளையம், கல்வெட்டுப்பாளையம், வெங்காம்பூர், கணபதிப்பாளையம், கொடுமுடி, நொய்யல், இப்படி இத்தனை ஊர்கள் அந்த வாய்க்காலால் பணிடுது. இந்த ஊர்லாம் அப்படி அங்கங்கே இருக்குது. அப்படி எல்லா ஊரையும் தொட்டுட்டு போகணும், எல்லா ஊர் விளைநிலமும் விவசாய நிலமும் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளவு யோசித்து கட்டின அணையை பாம்பை பார்த்து கட்டினாருன்னு சொல்லிட்டாங்க. இது அவர் சொல்லலை, ஸ்கிரிப்டு ஜான் சொல்கிறாப்புல, இவர் செய்கிறாப்புல.
அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இவர்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அது காளிங்கரை பற்றி பேசுவீங்களே, காலிங் வந்து இந்த மேட்டுக்குடி படத்தில் கவுண்டமணி பேர் காலிங், அதுதான் எனக்கு தெரியும்ன்றாப்ல. அவருக்கு தெரியாது. அதே மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காங்க, நாங்கள் களத்தில் இருக்கிறவங்களை பற்றி தான் பேசுவோம், களத்தில் இல்லாதவங்களுக்கு பேச மாட்டோம். பாஸு நீங்களாம் களத்திலே இல்லை பாஸு அப்படிங்கிறாப்ல. பாஸு தான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமான உலக தமிழருக்கும் ஒரே பாஸு தான் தமிழ் தேசிய இனத்தினுடைய பாஸு எங்களுடைய அண்ணன் தான். அதை பாஸுன்னு ஏற்றுக்கிட்டதுக்கு விஜய் அவர்களுக்கு நன்றி. அது ஒன்று தான் விஜய் இந்த கூட்டத்திலே சொன்ன ஒரே ஒரு உண்மை, அவர் பாஸு களத்திலே இல்லையாமா. 2024 பிப்ரவரியில் கட்சி தொடங்கின விஜய் 2024 நாடாளுமன்ற களத்தில் இல்லை, 2024 விக்கிரவாண்டி தேர்தல் இடைத்தேர்தல் களத்தில் இல்லை, 2025 ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் களத்தில் இல்லை. இப்படி எந்த களத்திலுமே இல்லாமல் நீங்கள் எந்த களத்தில் நிற்கிறீங்க? சரி, போராட்ட களத்தில் நின்னீங்களா? கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆச்சு. இந்த 2 வருஷத்தில் திருப்பரங்குன்றத்தில் மிகப்பெரிய களம், போராட்ட களம். நாம் தமிழ் கட்சி நிற்குது, நீதிமன்றத்தில் வழக்கு போடுது, நாம் தமிழ் கட்சி அறிக்கை வெளியிடுது, நாம் தமிழ் கட்சிக்காரங்க அங்கங்கே போராடுறாங்க, கருத்து தெரிவிக்கிறாங்க, அந்த களத்தில் நிற்கிறாங்க. நீங்கள் நின்னீங்களா? மேல்மா போராட்டம், விவசாயிகள் போராட்டம், அந்த களத்தில் நாம் தமிழ் கட்சி நிற்குது, நீங்கள் நிற்கிறீங்களா? மேல்பாதி கோவிலுக்கு நாம் தமிழ் கட்சி நிற்குது, அந்த களத்தில் நிற்குது, நீங்கள் நிற்கிறீங்களா? கவின் ஆணவ படுகொலையில் நாம் தமிழ் கட்சி தலைமை உறுப்பினர் சீமானவர்கள் களத்தில் போய் நிற்கிறாரு, நீங்கள் எந்த களத்துக்கு போனீங்க? அதே போல் இதெல்லாத்தையும் தாண்டி நான் உங்களோட தான் நிற்பேன், இந்த மக்களுக்கு ஒன்றுன்னா இந்த விஜய் வந்து கேட்பான். நீங்கள் மக்களை பற்றி நீங்கள் மக்களை கஷ்டப்படுத்த நிற்கிறீங்களா, மக்களை கொடுமைப்படுத்த நிற்கிறீங்களா? யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன், நான் இருக்கேன், இந்த விஜய் இருக்கேன், இந்த விஜய் வந்து நிற்பான், அந்த விஜய் வந்து கேட்பான். புடுங்கண்ணா. கரூரில் 41 பேர் செத்த பிறகு ஆச்சி பூச்சின்னு அங்கேருந்து கிளம்பி ஓடுனாரு. எந்த களத்தில் நீங்கள் நின்றுருக்கீங்க? எந்த களத்தில் நிற்பீங்க? திருப்பரங்குன்றத்தை பற்றி கருத்து கிடையாது, கவினை பற்றி கருத்து கிடையாது, கரூர் குறித்து ஒரு வார்த்தை கூட இன்னைக்கு வரைக்கும் பேச கிடையாது. இவர் தான் களத்தில் நிற்கிறாராம். களம்னா அரசியல் களம் மட்டும் இல்லை, அரசியல் களம், தேர்தல் களம், போராட்ட களம், ஈழத்தில் நடந்த போர்க்களம், எல்லாத்திலும் நின்றவர் அண்ணன் சீமான். போர் உச்சத்தில் நடக்கும்போது தான் 2008 பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான துப்பாக்கிக்கு மத்தியில் தன் தலைவனை போராட்ட களத்தில் பார்த்துட்டு வந்து அந்த போராட்டத்தின் பக்கம் ஒரு நியாயத்தை தமிழ்நாட்டை கொண்டு போய் சேர்த்து அதை தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவனை தலைவனாக மாற்றி இங்கே ஒரு அரசியலை உருவாக்கி உலகத்தமிழர்களுடைய ஒரே கொடியாக புலிக்கொடி நிறுத்தி இந்திய தேர்தல் ஆணையத்திட்ட 8.2 விழுக்காடு வாங்கின ஒரு கட்சி களத்தில் இல்லைன்னு கிண்டல் பண்ணுறது எவ்வளோ பெரிய மன நோயாக இருக்க முடியும்? இப்படி எல்லா களத்திலையும் நாம் தமிழ் கட்சி நிற்கிது, நீங்கள் எந்த களத்தில் நிற்கிறீங்க? ஒரு கோவாவை தான் களம்னு சொல்கிறீங்களா, இல்லை ஜனநாயகன் படப்பிடிப்பு தளத்தை களம்னு சொல்கிறீங்களா, இல்லை பனையூரையும் பட்டினப்பாக்கத்தையும் தான் களம்னு சொல்கிறீங்களா? உலகத்திலே செத்துப்போனவன ரெசார்ட்டில் வச்சு துக்கம் விசாரிக்கிற களம் எங்ககிட்ட இல்லைங்க. தூய்மை பணியாளர்களை வீட்டுக்கு வர வச்சு பார்க்குற களத்தில் நாங்கள் இல்லைங்க. வெள்ள நிவாரணத்தை வீட்டில் வந்து வாங்கிட்டு போகணும்னு சொல்கிற களத்தில் நாங்கள் இல்லைங்க. இப்படி எதுக்குமே வாய் திறக்காமல் மௌனமாக உட்காந்துக்கிற மௌன சாமியார் மாதிரியான களத்தில் நாங்கள் இல்லைங்க. பட்டினப்பாக்கத்திலிருந்து பனையூருக்கும், பனையூர்லேருந்து பட்டினப்பாக்கத்துக்கும் போகக்கூடிய களத்தில் நாங்கள் இல்லைங்க. நாங்கள் நிற்கிறது மக்கள் களத்தில், போராட்ட களத்தில், அரசியல் களத்தில். இந்த களம்ங்கிற வார்த்தையவே தமிழ்நாட்டு அரசியலில் யார் வந்த பிறகு உருவாச்சு அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் களத்தை பற்றி பேசுங்க. களம்னு எவனா சொல்லணும்னா களம்னுங்கிற வார்த்தையை பயன்படுத்துனதே நீங்கள் சொல்கிறீங்களா பாஸு, அந்த பாஸு தான் அவர். பாஸு அரசியல் பாஸு. உங்களுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய பல்வேறு கட்சிகளுக்கு அவர் அரசியல் பாஸ். அவர் சொல்கிற கருத்துக்களை தான் இன்றைக்கி டிபேட்டாகவே மாறுது. நீங்கள் ரசிகனை கூட்டி வச்சு டிபேட் மாற்றுவீங்க, ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் 100 வருஷ கட்சியை இயக்கிறவே அவர் தான். அவங்க 100 வருஷ கட்சி திராவிட இயக்கம். 2 விஷயத்தான் வெளியே வராங்க. ஒன்று பெரியாருக்கு மானப்பட வருவாங்க, இன்னொன்று சீமான திட்டுக்கு வருவாங்க. பனிக்கரடி மாதிரி பதுங்கியிருப்பாங்க. பெரியார் அந்த கடப்பாறை நொறுக்குவேன் அப்படின்னு டப்புன்னு வெளியே வந்துடுவாங்க. அப்புறம் திருப்பி போய் பனிக்கடிமே உள்ளே பூந்துருவாங்க, திருப்பி வெளியே வருவாங்க. 100 வருஷ கட்சியவே போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காப்புல. நீங்கள் சொன்னீங்களா ஈரோடு கடப்பாறை, அந்த கடப்பாறையை பாரதிங்கிற பிராமண கடப்பாறையை கொண்டு 2ஆக வகுந்து போட்டு இங்கே குத்தி இங்கே ஏற்றிட்டாப்புல, கீழே குத்தி மேலே ஏற்றி 2ஆக பொழந்து இப்படி கிடக்குது. அந்த கடப்பாறையை உங்கள் கொள்கை தலைவருக்கே இந்த நிலைமைன்னா அந்த கொள்கை தலைவரை தூக்கிட்டு வர்ற கூமுட்டை உங்களுக்கு எந்த நிலைமை அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க, யோசிச்சு பேசுங்க. நீங்கள் நாம் தமிழ் கட்சியை விமர்சனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தகுதியும் கிடையாது, அதுக்கான அருகதையும் கிடையாது, அதுக்கு உனக்கு துணிச்சலும் கிடையாது, ஆளுமை தன்மையும் கிடையாது. இன்னொரு உண்மையும் விஜய் சொன்னாப்புல, அது திமுகனா காசு, தாவேக்கானா மாசு அப்படின்னாப்புல. மாசு அப்படின்னா தமிழ் என்ன அர்த்தம்னா அது ஒரு கேடுன்னு அர்த்தம். மாசு இப்போ மாசுபட்டு போச்சு, இந்த நிலம் மாசுபட்டு போச்சு, இந்த காற்று மாசுபட்டு போச்சு, இந்த மரம் மாசுபட்டு போச்சு, மாசு கட்டுப்பாட்டு வாரியம்னு ஒன்று இருக்கு. அது மாதிரி இது ஒரு அரசியல் மாசு. மாசுனா மாசு இல்லை, அரசியல் மாசு, அரசியல் தூசு, அரசியல் தமாசு, அரசியல் லூசு. அந்த அரசியல் மாசை, அந்த அரசியல் தூசை
தட்ட வந்த பாஸ் தான் சீமான். அதனால அவர் பாஸ். இது அரசியல் தூசு. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து